கோட்டு படத்துல பிளாக் டிக்கெட் வித்தவன் ஜனநாயகம் படம் வரும்போது மந்திரி நிதி அமைச்சர் நிதிநிலை அறிக்கை படிக்கிறாரு. 7500 7050 சொல்ல வரல அவருக்கு. 7000 5000 1 2 ஒழுங்கா படிக்காதவன் எல்லாம் நிதி அமைச்சரா போட்டு மேகதாதில் அணை கட்டியே தீரன் என்று சொல்லுகிற கட்சியை கூட்டணி வைத்து 60 ஆண்டுகளாக இல்லாத அந்த அமைச்சரவையில் 2 அமைச்சருக்கு பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நமக்கு இருக்கிற கோவம் ஏன் அவருக்கு இல்ல? ஏன் அந்த கட்சிக்கு இல்ல? பல மாவட்டங்கள் நீ நம்ம தஞ்சாவூருக்கு டெல்டா நினைச்சிருக்க, ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு இல்ல. அப்ப உன்னோட கூட்டும் இல்ல, என்னோட ஓட்டு உனக்கு இல்லடா. ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களிடத்துல தூத்துக்குடியில துறைமுகத்து விரிவாக்கத்தை பத்தி பேசுறாங்களே, விரிவாக்கம் செய்ய போறீங்களா, உங்க கருத்து என்னன்னு? நான் திருச்செந்தூர் இருக்கேன், அந்த கேள்வியை தூத்துக்குடியில வந்து கேளுங்கிறப்ப திருச்செந்தூரே தூத்துக்குடி மாவட்டத்தான் இருக்குது. நீ தமிழ்நாட்டுக்கே மீன்வளத்துறை அமைச்சரா இல்ல தூத்துக்குடிக்கு மட்டும் மீன்வளத்துறை அமைச்சரா? இப்படி பேசுவதாலேதான் நீங்கள் தற்குறி. பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு அல்ல, கட்சியின் பேரு வேற வேற, கொடி வேற வேற, கொள்கை ஒன்றுதான். இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு எல்லாம் பேசலாம். கர்நாடகா என்று வந்தால் பாரதிய ஜனதா கர்நாடக கட்சி, காங்கிரஸ் கர்நாடக கட்சி, இந்திய கட்சி கிடையாது. மாண்புமிகு விஜய் அவர்களை போய் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களிடம் பேச சொல்லுங்க. அவர்கள் திறந்து விடுவது அதிகமாக மழைப்பொழிவு நடந்து அங்கே அணையின் கொள்ளளவு உயர்ந்தால் அணை உடைந்து விடுமோ என்ற அச்சத்தில் திறந்து விடுவார்கள். அப்படி திறந்து விடுகிற நீர் உபரி நீர் தானே ஒழிய தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிய நீர், உரிமை நீர் இல்லை. அதை நீங்க நல்லா விளங்கணும். ஒவ்வொரு முறையும் உரிய நீரை, உரிமை நீரை தந்திருந்தால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்க சொன்னது மாதிரி இப்ப நமக்கு முறையா குறுவை சாகுபடி நடந்திருக்கும், முறையா நமக்கு பருவத்துக்கு தண்ணி தரப்பட்டிருந்தால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. ஆனால் அவர்கள் இப்ப நிகழ்ந்தது என்ன? இங்க என்ன பேசப்படுது? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் கர்நாடக முதல்வர் சிவகுமாரை சென்று 3ஆம் தேதி சந்திக்கிறதா இருக்குது. அப்ப அவர் ஒரே வார்த்தையில நீங்க வர வேண்டாம், இங்க பிரச்சனை கலவரம் என்றால் அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாதுன்றாரு. இவர் போகல, அவ்வளவுதான். அது அந்த நேரத்தில் கேரளாவில் பெருமழை, அங்கே வயநாடு வழியே, அங்கதான் கபினி அணைக்கு தண்ணி வருது, அங்க வயநாடு வழியே பெரும் வெள்ளம், அங்க வந்து கபினி நிறையும் போது அதன் வழியாக அது திறக்கப்பட்டு காவிரி நிறையுது. கர்நாடகாவில் மழை, அங்க பெரும் மழைனாலே அணையின் கொள்ளளவு கூடும் போது அவனால் அணை அதுக்கு மேல சேமிக்க முடியாதுங்கிறதுனால திறந்து விடுறான். அது யதார்த்தமாக இயல்பாக நடந்துற ஒரு நிகழ்வா இருக்குது. அப்ப தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், அந்த உரிய நீரை, உரிமை நீரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கல, உபரி நீரை தருகிறார்கள், போனா போகுது என்று. ஆனால் இங்கே இருக்கிற பெருமக்கள், முதல்வர் அவர்கள் கடவுளின் குழந்தை, அதனாலே அங்கே மழை பெய்து இங்கே தண்ணி திறக்க விடப்பட்டதுன்னு. கடவுளின் குழந்தை இருக்கிற ஊர்ல பெய்யாம இது கர்நாடகாவில் பெய்யுது, கேரளாவில் பெய்யுது. இப்படியெல்லாம் பேசுறதுனால தாண்டா உங்களை தற்குறின்னு நாங்க பேசிட்டு இருக்கோம். ஏதோ நாங்க ஏதோ தற்குறின்னு சும்மா போற போக்குல சொல்லல, ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து பேர் வைக்கிறோம். ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்களிடத்துல தூத்துக்குடியில துறைமுகத்து விரிவாக்கத்தை பத்தி பேசுறாங்களே, விரிவாக்கம் செய்ய போறீங்களா, உங்க கருத்து என்னன்னு? நான் திருச்செந்தூர் இருக்கேன், அந்த கேள்வியை தூத்துக்குடியில வந்து கேளுங்கிறப்பல. தூத்துக்குடியில, திருச்செந்தூரே தூத்துக்குடி மாவட்டத்தான் இருக்குது. நீ தமிழ்நாட்டுக்கே மீன்வளத்துறை அமைச்சரா இல்ல தூத்துக்குடிக்கு மட்டும் மீன்வளத்துறை அமைச்சரா? இப்படி பேசுவதாலேதான் நீங்கள் தற்குறி. புரியுதா? நிதி அமைச்சர் நிதிநிலை அறிக்கை படிக்கிறாரு. 7500 5050 அது தெரியல, அது 7500 7050 சொல்ல வரல அவருக்கு. 7000 5000 அப்புறம் அது 8900 அது வரல. 8000 9000 என்னவோ 1 2 ஒழுங்கா படிக்காதவன் எல்லாம் நிதியமைச்சரா போட்டு நாங்க என்ன நினைச்சுக்கிட்டோம், இங்க பாரு உலகத்துலடா கணித மேதை ராமானுஜம் பிறந்த நாட்டுல அவன் கூட்டத்துக்கு இல்ல 1 2 ஒழுங்கா தெரியாதவன்லாம் நிதியமைச்சர் ஆயிட்டவங்க. என்னன்பை என எழுத்தன்பை இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்குங்கிறான் வள்ளுவ பெருமகனார்.
ஏன் எழுத்து வருவதற்கு முன்னே என்னை கண்டுபிடித்தவன் என் இன மக்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். முதல் நிலம் தாண்டி இரண்டாவது நிலத்தில் முல்லை நிலத்தில் ஆடு மாடுகளை வளர்க்க தொடங்குகிற போது அதை எண்ணுவதற்கு ஒன்று ரெண்டை கண்டுபிடித்த இனத்தின் கூட்டம் நாங்கள். அதனால அதை எண்ணன்பை என எழுத்தன்பை இவ்விரண்டும் பாடுறாரு. அப்படி வந்த கூட்டத்துல ஒன்னும் தெரியல. உலகம் எங்களை பார்க்குது. இனிமே எந்த பெருமையும் நீ பேச முடியாது. காவிரி நதிநீர் சிக்கல் இவர்கள் இருக்கிற வரை இந்த ஆட்சியாளர்கள் தீர்க்கப்படாது. திராவிட கட்சிகள் தீர்க்கல. இந்த சிக்கல் எப்படி வருது? ஐயா கலைஞர் அவர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள், அதிகப்படியாக நீர் தர வேண்டும் என்று. அப்ப காங்கிரஸ் கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கு, இங்கே துணை இணை கட்சியா இருக்கு. அப்ப கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஆளுகிற உயரத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த வழக்கை திரும்ப பெறுங்கள் என்று இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடி கொடுத்து அந்த வழக்கை திரும்ப பெற வைக்கிறார்கள். அதிலிருந்து நமக்கு பிரச்சனையா ஆரம்பிக்குது. முதலாக காவிரி நதிநீரிலே துரோகம் செய்த கட்சி நமக்கு காங்கிரஸ். அது இன்று வரை தொடர்கிறது. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்? மான தமிழச்சி மார்ல பால் குடிச்ச ஒவ்வொரு மகனுக்கும் இந்த நினைவில் இருக்கணும். இது நினைவில் இருக்கணும். இவன் எவ்வளவு தூரம் நம்ம இனத்தின் வரலாற்று பகைவன் என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். காவிரி நதிநீர் பறிச்சதவன், இன்று தர மறுப்பவனும் அவன் தான். இதுல பாரதிய ஜனதா காங்கிரஸ் வெவ்வேறு அல்ல. கட்சியின் பேரு வேற வேற, கொடி வேற வேற, கொள்கை ஒன்றுதான். கொள்கை ஒன்றுதான். இந்திய இறையாண்மை, தேசிய ஒருமைப்பாடு எல்லாம் பேசலாம். கர்நாடகா என்று வந்தால் பாரதிய ஜனதா கர்நாடக கட்சி, காங்கிரஸ் கர்நாடக கட்சி, இந்திய கட்சி கிடையாது. வேண்டுமானால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்களை போய் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஐயா மல்லிகார்ஜுன கார்கே அவரிடம் பேச சொல்லுங்கள். காவிரி நதிநீர் உரிமை, மேகதாட்டு அணை சிக்கல் பேசினால் அப்போது தெரியும் அவர் இந்தியராக பேசுகிறாரா அல்லது திராவிடராக பேசுகிறாரா அல்லது கன்னடராக பேசுகிறாரா தெரிந்துவிடும். பேசி பாருங்கள். அந்தந்த நிலவென்று வந்தால் அவன் அந்த மண்ணுக்கு மக்களுக்கும் நிற்பான். கேரளாவில் காங்கிரஸ் அப்படித்தான், கேரளாவில் கம்யூனிஸ்டும் அப்படித்தான். இப்போது கேரளாவை காங்கிரஸ் ஆளுகிறது. நாளை முல்லை பெரியார் என்று வந்தால் அவன் கேரள கட்சியாக மாறிவிடுவான். அப்ப எங்க இந்தியா இருக்குது? எங்க இறையாண்மை இருக்குது? எங்க தேச ஒருமைப்பாடு இருக்குது? இல்லை. உன்னை என்ன எப்படி பாக்குறான்? தண்ணியை திறக்கிறான், கழிவு நீரை திறக்கிறான், ஆலை கழிவை தேக்கி வச்சு மொத்தமா திறக்கிறான். அப்ப நம்முடைய நதியை, நம்முடைய நிலத்தை என்ன செய்யறான்? காவாய், கழிவு நீர் ஓடுகிற கால்வாயா கருதுறான். ஒரு 2 ஆள் உயரத்துக்கு நுரையா வரும். ஆலைகளில் அந்த கழிவை தேக்கி வச்சு, சாய கழிவை தேக்கி வச்சு சரியாக தண்ணியை திறக்கிறவோ திறந்து விட்டுருவான். எப்படியோ நாசமா போகட்டும் தமிழ்நாடு. அப்போ அவனுடைய கழிவு நீர் வடிகிற கால்வாய் நீ உன்னுடைய மலையை வெட்டி எடுத்துட்டு போறான். கேரளாவில் மலை இருக்கா இல்லையா? இருக்கு. பயன்பாடியா இருக்கு கேரளாவிற்கு, அந்த மண்ணின் மக்களுக்கு. சாலை போடுதல், கட்டடம் கட்டுதல், துறைமுகம் கட்டுதல், எல்லாவற்றுக்கும் பயன்பாடு அவனுக்கு. மணல் கல் யாருடையது? என்னுடையது. கன்னியாகுமரியிலிருந்து, தென்காசியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து என் மலையை, என் தாயின் மாறை அறுத்து கற்களாகவும் மணலாகவும் கொண்டு போகுது கேரளா. அதே லாரியில் திருப்பி கோழி கழிவு, மருத்துவ கழிவு, பூரா கழிவுகளையும் என் நிலத்தில் கொட்டுறான். குப்பை மேடாக கருதுகிறான். என் வளத்தை எடுத்துக்கொண்டு போய் என் நிலத்தில் குப்பை மேடாக்குறான். இவன் சாக்கடை, இவன் குப்பை மேடு. ஒருத்தனுக்கு கோபம் வந்திருக்கா? கேரள முதல்வர் கடிதம் எழுதுகிறார், என் உடன் பிறந்தானே, இங்கே கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, மணல் தேவை, கற்கள் தேவை அதிகப்படுகிறது, அதனால் தடையின்றி தமிழ்நாட்டிலிருந்து அதை அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று. யாருக்கு? இவருக்கு தான். இன்னைக்கு மேகதாற்றில் அணையை கட்டியே தீர்வேன் என்று சொல்கிற சிவகுமார் யாரு? காங்கிரஸ் கட்சி. அப்ப துணை முதல்வர், இப்ப முதல்வர். இதே சீதாராமையாவும் இதே சிவகுமாரும் வெல்வதற்காக, இந்த காங்கிரஸ் கட்சி வெல்வதற்காக அன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் கர்நாடகாவில் சென்று வாக்கு சேகரித்தார்களா இல்லையா? சொல்லு, ஆமாவா இல்லையா? சொல்லு. சேகரித்தார்கள். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைவராக இருந்தால் சிக்கல் இல்லை. தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்து நீங்க எப்படி போய் அவர்கள் வெற்றிக்கு வாக்கு சேகரித்தீர்கள்?
ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்கிறார்களே, அதற்காகவா? மேகதாதுவில் அணை கட்டியதுறோம் என்று 9,000 கோடி பிஜேபி ஆட்சியிலும் ஒதுக்கினான், இவன் ஆட்சியிலும் ஒதுக்குறான். அப்ப ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? காங்கிரஸ் வந்தாலும் தமிழர்களுக்கு தண்ணி இல்லை, பாரதிய ஜனதா வந்தாலும் தமிழர்களுக்கு தண்ணி இல்லை. கச்சத்தீவா கொடுத்தது கொடுத்ததுதான், திருப்பி எடுக்க என்ற பேச்சுக்கு இடம் இல்லை. யார்? காங்கிரஸ். பிஜேபி கொடுத்தது கொடுத்ததான், திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடம் இல்லை. பிஜேபி கொள்கை ஒண்ணுதான், கட்சி பேரு வேற, கொடி வேற. இந்திரா காந்தி அதே சினிமாவோ கையெழுத்துல நம்மளுடைய கச்சத்தீவை தாரவார்த்து கொடுத்து நம் மீனவ மக்களின் வாழ் உரிமை மொத்தமா முடிச்சிட்டான். கச்சத்தீவு எனக்குன்னா நீல தூராதிகம், கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு தூராதிகம், கதையை முடிச்சிட்டான். கடைசியாக ராஜீவ் ஜெயவர்தனை ஒப்பந்தம், இந்த கையெழுத்து தான் தமிழ் தேசியனத்தின் விடுதலை போராட்டத்தின் வீழ்ச்சியின் முதல் அடி, முதல் படி. கதையை முடிச்சிட்ட. என்ன வச்சிருக்க நீ? என்ன இருக்கு? கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துட்டு போனது யார்? எடுத்துட்டு போனது யார்? காங்கிரஸ். பறி கொடுத்தது யார்? இதே திமுக. இன்று வரை கல்விய மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம். என்னை கொண்டு வருவீங்க? என்னை கொண்டு வருவீங்க? இப்ப இருக்கிற முதல்வர் அதை பத்தி பேசுவாரா? இல்ல கொண்டு வருவாரா? கொண்டு வருவாரா சொல்லுங்க. ஒரு சொட்டு மேகதாதில் அணை கட்டியே தீரன் என்று சொல்லுகிற கட்சியை கூட்டணி வைத்து 60 ஆண்டுகளாக இல்லாத அந்த அமைச்சரவையில் 2 அமைச்சருக்கு பங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? என்ன வருது அவசியம்? என்ன வருது? நமக்கு இருக்கிற கோபம் ஏன் அவருக்கு இல்ல? ஏன் அந்த கட்சிக்கு இல்ல? என் மண்ணின் மக்களுக்கு, என் உரிமைக்கு, என் அடிப்படை உரிமை, என் மக்களின் வாழ்வுரிமை பறிக்கிறது. 13 மாவட்டங்களில் குடிநீரை காவிரி, பல மாவட்டங்கள். நீ நம்ம தஞ்சாவூருக்கு டெல்டா டெல்டா நினைச்சிருக்க. காவிரி தமிழ் தேசிய தமிழ்நாட்டினுடைய உயிர் நீர், உரிமை நீர், அதை பறிக்கிறான். இப்ப நீ எடுக்க வேண்டிய ஒரே முடிவு என்ன? ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு இல்ல. அப்ப உன்னோட கூட்டும் இல்ல, என்னோட ஓட்டு உனக்கு இல்லடா. இந்த முடிவை மான தமிழ் மக்கள் எடுத்தால் அவன் வருவான். தமிழ்நாட்டிற்குள் தமிழனுடைய உரிமைக்கு, உணர்வுக்கு, உயிருக்கு எதிராக எவன் என்றாலும் ஒரு ஓட்டு வாங்க முடியாது என்கிற நிலையை, நெருக்கடியை நாம் உருவாக்கினால் நமக்கு முன்னாடி அவன் பேசுவான். இப்ப பேசாது. இப்ப பாரதிய ஜனதா இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்குல்ல, அதுக்கு தெரியாம, அது இசை தராம மேகதாட்டுல அணை கட்ட முடியுமா? கட்ட முடியுமா? எப்படி அனுமதிக்கிற நீ? எப்படி அனுமதிக்கிற? இப்ப மேகதாட்டுல அணையை கட்டுனா, கட்டக்கூடாதுன்னு பாரதிய ஜனதா அனுமதி தரலைன்னா அடுத்த முறை பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் வென்றும் பாரதிய ஜனதா தோற்றும். அந்த அற்ப தேர்தல் வெற்றிக்காக ஒரு தேசியனத்தின் உரிமையை பறிகொடுக்க அவர்கள் தயாராக இருக்கிறார். கோட்டு படத்துல பிளாக் டிக்கெட் வித்தவன் ஜனநாயகம் படம் வரும்போது மந்திரி ஆயிட்டான். நாங்கெல்லாம் தயாரிக்கப்பட்டவர்கள், வளர்ந்தவர்கள். 5 வயது 6 வயதில் இருந்தே படிப்பிக்கப்பட்டு போராட்டங்கள் நடக்கிற இடத்துல விரல பிடிச்சி கூட்டி கொண்டு நிறுத்தி அப்படி கொடியை வச்சுக்கிட்டு நின்று போராடி வளர்த்து படிப்பிச்ச பேராசிரியர், ஆசிரியர்லாம் படிப்பிச்சு மார்க்ஸ் இந்த இருக்கு, லெலின் இந்த இருக்கு, ஏங்கல்ஸ் இங்க இருக்கு, இங்கர்சால் இங்க இருக்கார், புத்தன் இங்க இருக்கான், பூலே இங்க இருக்கான், அம்பேத்கர், அரிஸ்டாட்டில், எல்லாத்தையும் சாக்ரட்டிஸ், எல்லாத்தையும் படி. இந்த இருக்கான் பிடல், இந்த இருக்கான் சேகுவேரா, எல்லாத்தையும் படிச்சு கம்பன், இளங்கோ, கபிலன், வள்ளுவன், அவன் இவன் எல்லாத்தையும் வாய்ச்சு உலக வரலாறு, இலக்கியம், பொருளாதாரம் என்ன, சூழியல் என்ன, உளவாண்மை என்ன, நீர் மேலாண்மை என்ன, எல்லாவற்றையும் கற்பித்து வளர்த்தார்கள் எங்களவர்கள். எல்லாவற்றையும் அர்ப்பணிச்சு 260 வழக்கு என் மேல, 260 வழக்கு. என்ன சொத்து குவிப்பா இல்ல என்ன? என்ன இது? எதுல கொள்ளையா? என்ன இருக்கு? இதே மாதிரி போராடினதான்